இங்க ஒரு பொண்ணு தன்னுடைய எக்ஸ் லவர பிச்சை எடுக்கிறத பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுறா. ரெஸ்டாரண்ட்ல நிக்கிற பொண்ணுகிட்ட பக்கத்துல வந்த பிச்சைக்காரனை பார்த்ததும், அடச்சி, முதல்ல தள்ளி நில்லு, பக்கத்துல வந்தா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்ட. அப்பதான் அவன் தன்னுடைய பழைய லவ்வரான ஜேம்ஸ்ன்னு அவளுக்கு தெரியுது. நினைச்சேன்டா நீ இப்படி பிச்சை தான் எடுப்பேன்னு, அதனால தான் உன்னை அப்பவே கழட்டி விட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றா. முதல்ல எங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டதும், அவன் கையில வச்சிருந்த சில்லறை காசெல்லாம் சிதறி ஓடிருது. தன் ஃப்ரெண்டு ரொம்பவே அவனை கேவலமா ட்ரீட் பண்றத பார்த்ததும் பரிதாபப்பட்டவன் தன்னோட பணத்தை அவன் கையில கொடுத்து இத வச்சு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றா. நீங்க அழகா இருக்கிற மாதிரி உங்களோட மனசும் அழகா இருக்கு. இந்த பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுமே. இன்னைக்கு நைட் இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டதும், டேய், பிச்சை எடுக்கிற நிலையிலயும் உனக்கு டேட்டிங் கேக்குதா, நீ அடங்க மாட்டேடான்னு சொல்லிவிட்டு அவளோட ஃப்ரெண்டு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறா. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவன் சொன்னத நம்பி அந்த பொண்ணு அங்கே வந்து நிக்க, அங்கே ஏற்கெனவே தன்னோட புதுப்பாய் ஃப்ரெண்டோட உட்கார்ந்திருந்த அந்த திமிரு பிடிச்சவள், ஏங்க, நான் சொல்லல, அது இவுதான், பிச்சைக்காரன் கூப்பிட்டத நம்பி டேட்டிங் வந்திருக்கா. இவரு யார் தெரியுமா, பெரிய டைரக்டர், பல கோடிக்கு அதிபதின்னு சொன்னதும் அவனும் இவளை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி சீப்பா ஆட்களோட நீ எதுக்கு பழகுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதே நேரத்துல நல்ல ஷேவெல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிற ஜேம்ஸை பார்த்ததும் அந்த புது பாய் ஃப்ரெண்டு பதறி போய் எழுந்திருக்கிறான். சாரி சார், நீங்க இங்க வருவீங்கன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இதங்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல. பேப்பி, நீங்க எதுக்கு இவனை பார்த்து எந்திரிக்கிறீங்க, கமோ இவன்தான் அந்த பிச்சைக்காரன்னு சொன்னதும், முதல்ல வாய மூடு, ஜேம்ஸ் சார் தான் எங்க படத்தோட ஹீரோ, தான் நடிக்க போற கேரக்டராவே வாழ்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு சுத்திட்டு இருந்தார். நீ அவர் யாருன்னும் தெரியாம கேவலப்படுத்தி இருக்க. ஜஸ்ட் ஷட்டப்னு சொல்ல, அதெல்லாம் சரிடா, நீ என்ன எனக்கு வாங்கி வச்சிருந்த காஸ்டியூம்லாம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் டைரக்டர் பார்த்தா நீ செத்தேன்னு சொல். என்னது, அப்ப இவன் டைரக்டர் இல்லையா, இந்த ட்ரெஸ் கூட ஒன்னது இல்லையா, உண்மையிலேயே நீ யாருடான்னு கேக்குறா. இவனா, இவன் காஸ்டியூமர் அசிஸ்டன்ட், துணிய துவைக்கிறது மடிச்சு வைக்கிறது இதுதான் இவனோட வேலை. இவன் டைரக்டர்னா சொன்னா பிரிய சொன்னல, அது சரின்னு சொல்லி சிரிக்க, எங்கே ஜேம்ஸ் போட்டு கொடுத்து தன்னோட வேலை போயிருமோன்னு பயந்தவன் நிக்கிற இடத்துலயே சட்ட பெயிண்ட் எல்லாம் கழட்டுறான். சாரி சார், எல்லாத்தையும் துவைச்சு பக்காவா ரெடி பண்ணிடுறேன் சார், நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறத பார்த்ததும் இவன் பிச்சைக்காரனை விட கேவலமானவன் போலையேன்னு நினைச்சிட்டு அந்த திமிரு பிடிச்சவள் அவமானப்பட்டு அங்கிருந்து வெளியே போறா.